சூப்பர் பில்லிங் சாஃப்ட்வேர்ல பில்லிங் செக்மெண்ட்டை ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல ஹமாம் 100 கிராம் இந்த ஐட்டமை பிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பொருளுக்கான ரேட், அதாவது ரீட்டைல் ரேட்டு 43 ரூபான்னு இருக்கு. இப்போ கீபோர்டில் இருக்கிற F1 கீயை பிரஸ் பண்ணும்போது இந்த பொருளுக்கான ஹோல்சேல் ரேட்டை எடுத்துக்கும். இந்த மாதிரி ஒரு பொருளுடைய ரேட்டை ரீட்டைல் ஹோல்சேலுக்கு நம்ம மாத்திக்க முடியும். இப்படி மேனுவலா ரேட்டை மாத்தாம ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டிக்கு மேல என்டர் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ரேட் சேஞ்ச் ஆகிற ஆப்ஷனும் இருக்கு. அதுக்காக ஐட்டம் செக்மெண்ட்டை ஓபன் பண்றேன். இதுல இந்த பொருளுக்கான ரீட்டைல் ரேட் 43 ரூபாய், ஹோல்சேல் ரேட் 42 ரூபாய் கொடுத்துருக்கோம். எத்தனை பொருளுக்கு மேல வாங்கினா ஹோல்சேல் ரேட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்றதுக்காக செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த செக்மெண்ட்ல பில் செட்டிங், இதுல இந்த குவான்டிட்டி வைஸ் ரேட் கால்குலேஷன் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஐட்டம் செக்மெண்ட் போனோம் அப்படின்னா இந்த ஹோல்சேல் குவான்டிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். இந்த ஆப்ஷன்ல 10 குவான்டிட்டின்னு கொடுத்துருக்கேன். ஹோல்சேல் ரேட் 42 ரூபாயே இருக்கட்டும். சேவ் பண்ணிக்கலாம். பில்லிங் செக்மெண்ட்டுக்கு போகலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்ல 9 குவான்டிட்டி வரலும் ரீட்டைல் ரேட்டான 43 ரூபாய் எடுத்துக்கும். அதுவே 10 அல்லது 10க்கு மேலே போறப்ப ஹோல்சேல் ரேட்டான 42 ரூபாய் எடுத்துக்கும்.